குப்பைன்ற கேவலம் நினைக்கிறேன் மச்சான். இந்த நாட்டையே சுத்தம் பண்ணுறது அவங்க தான். மரத்தை எதை வெட்டாதீங்க, மரம் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா வளர்த்தாகும்ல, இல்லைன்னா எதிர்காலத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். மச்சான் டேய் டேய் மச்சான், கூப்பிடுறேன்னு காது கேட்கான்னு பாரு உனக்கு. டேய் மச்சான். சொல்லு மச்சி. டேய் மேட்சுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். இல்லை மச்சான் நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சி, நான் வரல, நீ போயிட்டு வா. டேய் கேட்கறேன்னு இல்லை, சொல்றா என்னாச்சு? மச்சா வர வழியில் சூர்யா பார்த்தண்டா, சரி குப்பை பொறுக்கிட்டு இருந்தா. ஏன் மச்சா குப்பை பொறுக்கிறேன்னு கேட்டதுக்கு, மச்சா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லடா, அது வரதுக்குள்ளே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டா அவருக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதான் மச்சான் நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மச்சான். இதுல என்ன மச்சான், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஹெல்ப் பண்றான். இல்லை மச்சா அவன் பேசுனேன் என் மைண்டுக்குள்ளே இருக்குடா. அவங்க அப்பாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறா, இந்த சமுதாயத்துக்கு தன் கடமை கரெக்டாக செய்கிறான். ஆனால் நாம் எதுலேயுமே ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். நம்ம அப்பா கூட சண்டை போட்டுக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு கடமையும் நம்ம செஞ்சதில்லை. அதுதான் மச்சான் ஒரே கில்ட்டாக இருக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற? மச்சான் எங்கள் அப்பா ஒன்று சொல்லிட்டே இருப்பார், பிறந்தோ வளர்ந்தோ செத்தோ அப்படின்னு இருக்கக்கூடாது, பிறந்ததுக்கு அடையாளமோ எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதுதான் மச்சான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா சொன்னது எதுவுமே நான் கேட்டதில்லை. என் அப்பா மார்னிங் ஒன்று சொன்னார்றா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், இல்லைன்னா எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவானு. அதான் மச்சான் மரம் வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல கருத்து மச்சி, போர்டில் எழுதலாம். மரம் வைக்கிறானாம்ல. என்ன மச்சான் நீயே சிரிக்கிற? இல்லை மச்சான், நாளைக்கு ஊர் ஒன்றை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுல்ல, அதுதான் நான் சிரித்தேன். மரம் வளர்க்கோன்றா, மரத்தோட யூசஸ் நிறைய இருக்குடா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தோட யூசஸ் சொல்கிறேன் பாரு. தேக்கு மரம் இருக்குல்ல, அதோட விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்களே, அரிப்புக்கு, முடி வளர்க்குறதுக்கு, அதான் மாதிரி பிச்சு எனக்கு பயன்படுது மச்சி. தேக்கு மரத்து இலை இருக்குல்ல, ரத்த நாளாங்கல், ரத்தப்போக்கு, அதெல்லாம் சுங்க பயன்படுது மச்சி. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கொழுப்பு குறைக்க பயன்படுதுடா. தேக்கு மரத்தோட பட்டை தலைவலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மச்சி. இப்படி ஒரு மரத்தோட யூசஸே இவ்வளோனா நம்ம நாட்டில் எத்தனை மரம் இருக்குது, எத்தனை யூசஸ் இருக்குது சொல்லு மச்சி. எல்லாம் ஓகே, தேக்கு மரம்னா அந்த இழந்த பழம் இருக்கும்ல, அதானே? தேக்கு மரத்தில் இழந்த பழமா? திருத்த வேண்டியது நாட்டே இல்லாம மச்சி, உன்னைய பசி திருத்தணும். சை, மரம் வச்சு இந்த ஊருக்கு மன்னனாகலான்னு முடிவு பண்ணிட்டியா? மன்னனாக்க விரும்பல, ஒரு மனசனா இருக்க விரும்புகிறேன். ஒரு குடிமகனா என் நாட்டுக்கு என் கடமை செய்யலான்னு இருக்கு, சரியா? ஓ, கடமையை செய்யணுமா? மச்சான் ஒன்று பண்ணு, கரெக்டாக 12 மணிக்கு ஒயின் ஷாப் போய் உன் கடமையை நீ சிறப்பாக செய். டேய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் மச்சான். நம்ம சொன்னால் யாரா கேட்பா? நம்மளே இந்த ஊரில் வெட்டி பசங்களாம் ஊரை சுற்றிட்டு இருக்கிறோம். நம்ம சொன்னால் மதிக்க கூட மாட்டாங்கடா. நாம சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனால் சொல்றவங்க சொன்னா கேட்பாங்க. நாளைக்கு தெரியும் மச்சான். நம்ம ஒன்றும் வெட்டி பசங்க இல்லை, ஒரு நாள் வெற்றி அடைகிற பசங்க. நாளைக்கு பாருன்னு சொன்னா இன்னும் ஆளவே காணுமே. இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க? ஏய், உங்களெல்லாம் யாரும் வர சொன்னா? இவங்களை எதுக்கு வர சொல்லியிருப்பான்? வராம்பார் அண்ணனடா போட்டு. மச்சாடி வா மச்சான். என்ன மச்சான் நாளைக்கு தெரியும்னு சொன்ன, என்ன பண்ண போற? இவங்களெல்லாம் எதுக்கு வர சொல்லியிருக்க? இவங்களை வச்சுதான் பிளானே பண்ண போறேன். இவங்கள வச்சா? ஆமா மச்சி, இதுதான் நான் சொன்னேன், நம்ம சொன்னா மதிக்க கூட மாட்டாங்கன்னு. ஆனா அவங்க பெத்த குழந்தைங்க சொன்னா கேட்பாங்கல்ல. ஓ, நீ அப்படி வரையா? நம்ம சொன்னா இவங்க புரிஞ்சுப்பாங்களா? நம்ம சொன்னா புரியுற வயசாடா இவங்களுக்கு. ஒன்று பண்ணலாம், ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரலாம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏய் பசங்களா, ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி தர, நான் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? மச்சான் டன்னு. மச்சான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. ஏன் இவங்க சொன்னா புரியாதா? நாம புரிய வைப்போம். குட்டீஸ் குட்டீஸ், நான் கேட்குற கேள்விக்கு தெளிவாக ஒழுங்காக ஆன்சர் பண்ணின்னு வச்சுக்கா,
அழகா நான் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவேன். சரியா? சரிண்ணா. 5 மிட்டாய்டா, கரெக்டா சொல்லிருங்க என்ன. சரிண்ணா. எல்லாருமே அவங்க வீட்டில் என்னென்ன வளர்க்குறீங்க? என்ன வளர்ப்பாங்க? பல்லு வளர்ப்பாங்க. நள்ளிரவு நகைச்சுவையா? கொஞ்ச நாள் சும்மா இரு. சொல்லுங்கடா, என்ன வளர்ப்பீங்க? எங்க வீட்ல கோழி வளர்ப்பாங்கண்ணா. எங்க வீட்ல மாடு வளர்ப்பாங்கண்ணா. எங்க வீட்ல ஆடு வளர்ப்பாங்கண்ணா. எங்க வீட்ல பூனை வளர்ப்பாங்கண்ணா. எல்லாரும் ஆடு மாடு கோழி பூனை வளர்க்குறீங்க. யாராவது மரம் வளர்க்குறீங்களா? யாராவது வீட்டில் மரம் இருக்கா? இல்லண்ணா. இல்ல. யாரு வீட்டில் இல்லை? ஏய் தம்பி, அது என்னடா? அது தென்னை மரம். தென்னை மரம். சரி, ரைட்டு. தென்னை மரம் இந்தியாவில் எல்லா இடத்துல வளர்க்குறாங்க. இது தென்னிந்தியாவில் விஸ்வ கடற்கரை ஓரங்களில் அப்புறம் இலங்கை எல்லையில் அதிகமாக வளருது. தென்னை மரம் சராசரியாக 60 அடியிலிருந்து 90 அடி வரைக்கும் வளருது. தென்னை மரம் நல்ல தண்ணியில் அப்புறம் சூரிய சக்தி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக வளரும். தேங்காய் உற்பத்தியில் உலக அளவில் பிலிமன்ஸ் நாடு தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. சரியா? இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? மனப்பாட கிடப்பாடு பண்ணிட்டு வர. தென்னாமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே யூஸ் தான். அதோட வேறு மூலிகைக்கு பயன்படுது. அப்புறம் அதுல இருந்து கிரிக்கெட் மட்டை, சென்ட்ரிங் பலகை, நாற்காலி, பெஞ்சு எல்லாத்துக்கும் இருக்குதா. அதோட ஓலை கூரை போறதுக்கு பயன்படுது. அதோட நாறு கயிறுக்கு, விவசாய உரத்துக்கு பயன்படுது. தேங்காய் சாமி பூஜைக்கு பயன்படுது. இப்படி தென்னாமரத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மரம் வச்சே ஆகணும். சரியா? என்னடா? சரக்கு, கல்லு, தெளிவு இதுக்கெல்லாம் யூஸ் ஆக மச்சான். அதை போமா, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுல? இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மாட்ட நம்ம எல்லாரும் ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, ரைட்டு. மச்சா, நம்ம இப்போ 10 பேருக்கு தான் சொல்லிக்கிறோம். 10 20 மாறு, 20 40 மாறு, 40 80 மாறு. ஒரு நாள் எல்லாமே மாறும். இதை பத்தி நம்ம இவங்ககிட்ட தெளிவா சொல்லணும். மச்சான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டோம். மொத்தம் நம்ம ஊர்ல 102 வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வச்சுட்டோம். இனி அதை டெவலப் பண்றதா நம்ம கையில இருக்கு. மச்சான், இந்த ஊருக்கு நம்ம பண்ணிட்டோம், மற்ற ஊருக்குலாம் மச்சான் அப்துல் கலாம் என்ன சொல்லிக்கிறாரு? நாளை எதிர்காலமே மாணவர் கையில் தான் சொல்லிக்கிறாரு. நம்ம ஊருக்கு நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம மாதிரி இருக்கிற பசங்க அவங்க கடமையை கரெக்டாக செய்வாங்க மச்சான். மச்சான் நான் இப்பவும் சொல்றேன், நம்ம ஒன்றும் வெட்டி பசங்க இல்லை, ஒரு நாள் வெற்றி அடையிற பசங்க. அதேதான்.
மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு மரம் வளர்ப்போம் உயிரை காப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் நினைக்கலாம். பட் எதிர்காலத்தில் இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். இல்லைன்னா மழை வராமல் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இருக்கிற மரத்தெல்லாம் அழிக்காம அதை வாழ விடுங்க. மரம் வளர்ப்போம் உயிரை காப்போம். ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். நம்முடைய மறைந்த ஆனால் நம் மனதிலிருந்து என்றுமே நீங்காத டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி நான் கிரீன் கலாம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் 27 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, குழந்தையை கல்வி அறிவு ஏற்படுத்தி அவனை வளர்ப்பதும் ஒரு மரத்தை வளர்ப்பதும் சமம். ஸோ இது அரசாங்கம் கையில் இல்லை, இது பொதுமக்கள் கையில் இருக்குது. ஸோ உலகத்தின் சுற்றுச்சூழலை சரி பண்ணணும்னா நாம் நம்முடைய இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்.